அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்முயிர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்முயிர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்ட், அதாவது இரத்த வெள்ளை அணுக்களை எப்படி கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற டெஸ்ட்டை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எய்ம். இந்த எய்ம் பாத்தீங்கன்னா டு டிஃபரன்ஷியேட் லியூகோசைட் டு ஐடென்டிஃபை சம் டைப் ஆஃப் லியூகேமியா ஆர் லிம்போமா, அதாவது வகை வகையான வெள்ளை அணுக்களை டிஃபரன்ஷியேட் பண்ணது இந்த டெஸ்ட். திரும்ப பிளட் கேன்சர் ஆகிய லுக்கேமியாங்கிற ஒரு டிசீஸையும் இந்த டெஸ்ட் நமக்கு காட்டி கொடுக்குது. அதுதான் இதோட எய்ம். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபிள். 3 major steps involved in differential count are preparation of smear, staining of smear, microscopic observation. The smear is made with a drop of blood on the microscopic glass slide and make picture of blood morphology. Staining is done with Leishman stain or polychromatic stain. The Leishman stain induces multiple colors when applying to the cells. அதாவது இந்த 3 மேஜர் ஸ்டெப் இந்த டிஃபரன்ஷியல் கவுண்டுக்கு காணப்படுது. ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் ஸ்மியர், ஸ்டெய்னிங் ஆஃப் ஸ்மியர், மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன். இதுதான் 3 மேஜர் ஸ்டெப். இந்த ஸ்மியர் ஒரு கிளாஸ் ஸ்லைடுல பிளட்டை 1 டிராப் வச்சுட்டு அந்த கிளாஸ் ஸ்லைடுல பிக்சர் பண்ணணும். திரும்ப லீஸ்மன் ஸ்டெயின் ஆர் பாலிக்ரோமேட்டிக் ஸ்டெயினை இதுல அப்ளை பண்ணணும். திரும்ப இந்த ஸ்டெயின் அந்த பிளட் செல்ஸுக்கு கலர்ஸை கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் இதோட முக்கியமான பிரின்சிபிள். திரும்ப பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரிக்கார்ட். இதுல என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிளீன் கிளாஸ் ஸ்லைட்ஸ், பிளட், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், லீஸ்மன் ஸ்டெயின், பஃபர். அதாவது 2 கிளீனான மைக்ரோஸ்கோபிக் கிளாஸ் ஸ்லைடு, பிளட் தேவைப்படுது, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், லீஸ்மன் ஸ்டெயின், பஃபர். இவ்வளவு நம்ம மெட்டீரியல்ஸ் ரிக்கார்டா தேவைப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். இந்த லியூகோசைட் கவுண்ட என்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேனுவல் மெத்தட், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு மிஷன். கம்ப்யூட்டரைஸ்டு மிஷன்ங்கிறது ஹெமட்டாலஜி அனலைசர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய மேனுவல் மெத்தட்ல தான் எப்படி பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். Place a drop of blood on the glass slide about ½ inch from the end. This slide is smear slide. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பிளட்டை ஒரு டிராப் வச்சுக்கணும். இந்த ஸ்லைட தான் ஸ்மியர் ஸ்லைட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்ததா holding a second clean slide or spreader slide at a 40-degree angle, touch the angled end of the mid-length area of the specimen slide. Allow the blood to almost fill the end area of the angle slide. அதாவது ரெண்டாவது கிளாஸ் ஸ்லைட சாய்வா பிடிச்சு ஃபர்ஸ்ட் பிளட் வச்சிருக்கிற ஸ்லைடுக்கு மேல வைக்கணும். இந்த ஸ்ப்ரெட்டர் ஸ்லைடு, அதாவது ஆங்கிள் ஸ்லைட பிளட்ல ரொம்ப ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கிறது மாதிரி வச்சிருக்கணும். அடுத்ததா கண்டினியூ கான்டாக்ட் வித் த பிளட் அண்டர் த lower edge, quickly and steadily moving the angled slide until the blood is used up. அதாவது ஸ்ப்ரெட்டர் ஸ்லைடோட லோவர் எட்ஜில் பிளட் ஃபில் ஆன உடனே குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஸ்மியரை போட்டுக்கணும். இதுதான் பிளட் ஃபிலிம், இல்லைன்னா பிளட் பிக்சர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்ததாக ட்ரை த பிளட் ஸ்மியர் இன் ஏர் ட்ரை. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸிங் அண்ட் ஸ்டெய்னிங். எப்படி இதை ஸ்டெயின் பண்ணிக்கணுங்கிறத பார்க்க போறோம். கீப் த ஸ்லைட் ஆன் த ஸ்டெய்னிங் ரேக் வித் த பிளட் ஸ்மியர் ஃபேசிங் அப். இந்த ஸ்லைட ஒரு ஸ்டெய்னிங் ரேக்குக்கு மேல வச்சுக்கணும். அப்ளை லீஸ்மன் ஸ்டெயின் ஓவர் த ஸ்மியர் அண்ட் இஸ் லெஃப்ட் அண்ட் டிஸ்டர்ப்ட் ஃபார் 2 minutes. அதாவது லீஸ்மன் ஸ்டெயினை இந்த ஸ்மியருக்கு மேல அப்ளை பண்ணிக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாம 2 minutes வெயிட் பண்ணணும்.
Apply buffered water over the stained smear and allow continuing for 10 to 15 minutes. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெயினுக்கு மேல பஃபரை வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து 10 முதல் 15 நிமிஷமா கண்டினியூவா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்ல வாஷ்ட் ஆஃப் த ஸ்லேட் இந்த வாட்டர். அதுக்கப்புறமா இந்த 15 மினிட்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஸ்லேடை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ஃபிக்ஸிங் அண்ட் ஸ்டெயினிங்ல உள்ள ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் பிளட் ஸ்மியர். எக்ஸாமின் த ஸ்டெயின்டு பிளட் ஸ்மியர் அண்டர் த மைக்ரோஸ்கோப். அதாவது இந்த ஸ்டெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளட் ஸ்மியரை மைக்ரோஸ்கோப் மூலமா நம்ம எக்ஸாமின் பண்றோம். அதுதான் இதோட எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன். எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளட் செல்ஸை எப்படி நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கறத பாக்குறோம்னா நியூட்ரோஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பேல் பிங்க் சைட்டோபிளாசம், மல்டி லோப்டு நியூக்ளியஸ், பர்பிள் கலர் கிரானியூல்ஸ் இது இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஈஸ்னோஃபில்ஸ் பிங்க் கலர் சைட்டோபிளாசம், ஆரஞ்சு லைக் கிரானியூல்ஸ் அண்ட் பைலோப்டு நியூக்ளியஸோட இருக்கும். இதுதான் ஈஸ்னோஃபில் அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பேசோஃபில்ஸ் ப்ளூயிஸ் கிரானியூல்ஸ் அண்ட் ஸ்பெக்டாக்கிள் ஷேப் நியூக்ளியஸ் அப்படிங்கறத வச்சு நம்ம பேசோஃபில்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம். மோனோசைட் கிட்னி ஷேப் நியூக்ளியஸ், நோ கிரானியூல்ஸ் அப்படிங்கறத வச்சு நம்ம மோனோசைட்டை தெரிஞ்சுக்கிறோம். லிம்போசைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்குபை த சைட்டோபிளாசம். அதாவது நியூக்ளியஸ் வெளியே தெரியாது, சைட்டோபிளாசம் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறோம். இதை வச்சு நம்ம லிம்போசைட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட். நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் WBC present in the blood sample also counted and compared with நார்மல் வேல்யூ. அதாவது இந்த டிஃபரண்ட் WBC பிளட்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் வேல்யூவோட கம்பேர் பண்றோம். இதுதான் இதோட ரிசல்ட். நம்ம இத ரிசல்ட்டாவே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கவுண்டிங் மெத்தட். இந்த செல்ஸை எப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணி ஒரு கோர்வையா சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கணும். அதுல வந்து 100 காலம்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கணும். இந்த 100 காலம்ஸ்லயும் நியூட்ரோஃபில்னா N அப்படின்னு போட்டுக்கணும், லிம்போசைட்னா L அப்படின்னு போட்டுக்கணும், மோனோசைட்னா M அப்படின்னு போட்டுக்கணும், பேசோஃபில்னா B அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த N எவ்வளவு வந்திருக்குதோ அதை சேர்த்து எழுதணும், இந்த L எவ்வளவு வந்திருக்குதோ அதை சேர்த்து எழுதணும், B எவ்வளவு வந்திருக்குதோ அதை சேர்த்து எழுதணும், M எவ்வளவு வந்திருக்குதோ அதை சேர்த்து எழுதணும். இதை எல்லாமே ஃபைனல் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து டிஃபரன்ஷியல் லியூகோசைட் வேல்யூவா நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து கவுண்டிங் மெத்தட். இவ்வளவுதாங்க டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்டோட டெஸ்ட். இத வந்து நம்ம 5 வகையான வெள்ளை அணுக்களையும் எப்படி கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கறத தான் இந்த டெஸ்ட் வந்து நமக்கு வலியுறுத்துகிறது. இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம்னா WBC அதாவது இரத்த வெள்ளை அணுக்களோட மார்பாலஜியை பற்றி பார்த்திருக்கிறோம், இரத்த வெள்ளை அணுக்களோட ஃபங்க்ஷன் பத்தி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது எப்படி இந்த வெள்ளை அணுக்களை கவுண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.